தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களின் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். வீதி வீதியாக வீடு வீடாக சென்று திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களையும் திமுக தேர்தல் அறிக்கையின் சிறப்பம்சங்களையும் எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான சக்கரவாணி தொகுதி முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறார். தொகுதிக்குட்பட்ட புளியம்பட்டி, மருசீலம்பு, தொப்பம்பட்டி, விருப்பாச்சி, சத்திரப்பட்டி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் திறந்தவெளி ஜீப்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் மத்தியில் பேசிய அமைச்சர், மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்கள் பாசன வசதி பெறும் வகையில் அமராவதி மற்றும் காவிரியாறு இணைக்கின்ற இடத்தில் உபரியாக செல்லும் நீரை எடுத்து வந்து புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இதனால் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி திமுக வேட்பாளர் மகாலட்சுமி தொகுதிக்குட்பட்ட சிறுமூர், எஸ்யூ வனம், சோமந்தாங்கல், அரியப்பாடி உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக தரணிவேந்தன் எம்பி கடந்த 5 ஆண்டு திமுக சாதனைகளை எடுத்துரைத்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கும் போது ஆரணி தொடர்ச்சியாக அரை மணி நேரம் சிலம்பம் சுற்றி வாக்காளர்களை கவர்ந்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் சிவானந்தம், ஒன்றிய செயலாளர் அன்பழகன், திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். மதுரை வடக்கு தொகுதி திமுக வேட்பாளர் கோ தளபதி தொகுதிக்குட்பட்ட பிபி குளம், முல்லை நகர், வள்ளுவர் காலனி, கிருஷ்ணாபுரம் காலனி, விஸ்வநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடம் திராவிட மாடல் அரசின் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு மக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார். திமுக வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பினை அளித்தனர். பூவிருந்தவெளி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆ கிருஷ்ணசாமி பூவிருந்தவெளி கிழக்கு ஒன்றியத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாசா கமலேஷ் ஏற்பாட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காட்டுப்பாக்கம் பகுதியில் தொடங்கி சென்னீர்குப்பம் வரை திறந்த வாகனத்தில் சென்றவாறு திமுக அரசின் பல்வேறு சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்குகளை சேகரித்தார். பூவிருந்தவெளி தொகுதி பார்வையாளர் பி டி செல்வராஜ் மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி திமுக வேட்பாளர் அமுலு பொன்மலர் அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றியம் கடமலைப்புத்தூர், இடையாலயம், மின்னல் சித்தாமூர், கீழ் அத்திவாக்கம், புறக்கால், அன்னங்கால், வேப்பங்கரணை, வெள்ளியம்பாக்கம் என 22 ஊராட்சிகளுக்கு மதச்சார்பற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் திறந்த ஜீப்பில் சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் திமுக எம்பி செல்வம், அச்சரப்பாக்கம் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஒரத்தி கே கண்ணன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் சி கே ராஜா பொதுமக்களுடன் செல்ஃபி எடுத்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கிராமமாக சென்று சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். பாப்பையம்பாடி, வடவம்பாடி, பண்ணப்பட்டி ஊராட்சி பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட திமுக வேட்பாளர் சி கே ராஜாவிற்கு பெண்கள், பொதுமக்கள், விவசாயிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் சையத் ஃபாரூக் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உதயந்திரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் அப்பகுதியில் இருந்த பிரியாணி கடையில் பிரியாணி விற்பனையில் ஈடுபட்டு ஏணி சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து வேட்பாளர் சையத் ஃபாரூக்கு பட்டாசுகள் வெடித்தும் மலர்களை தூவியும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் அப்பகுதியில் இருந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில், உதயந்திரம் பேரூராட்சி செயலாளர் செல்வராஜ், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பிரபாகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற வேட்பாளர் வில்வநாதன் கிராமமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதனூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கம்மகிருஷ்ணப்பள்ளி, கரும்பூர், குமாரமங்கலம், வீராங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் வேட்பாளர் வில்வநாதன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வேட்பாளரை கிராம மக்கள் மலர்களை தூவியும் பட்டாசுகளை வெடித்தும் உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது 5 ஆண்டு கால திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு வில்வநாதன் வாக்கு சேகரித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி
மாநகர பகுதியில் உள்ள செம்பாக்கம், மகாலட்சுமி நகர், காமராஜபுரம், திருமலை நகர், கௌரிவாக்கம் ஆகிய பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் சென்று வீதி வீதியாக வாக்கு சேகரித்தார். அப்போது கூட்டணி கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவியும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மேளதாளம் முழங்க பிரம்மாண்டமாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து செம்பாக்கம் மசூதி காலனி பகுதியில் வாக்கு சேகரித்த போது அங்குள்ள இஸ்லாமிய பெண்கள் வேட்பாளர் கிருத்திகா தேவிக்கு ஆதரவு தெரிவித்தனர். பிரச்சாரத்தின் போது தாம்பரம் மாநகர செயலாளர் SR ராஜா, பகுதி செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்.